உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வணக்கங்க. வணக்கம் சாமி. வணக்கம் சாமிஜி. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க ஜானகியம்மா. சாமிஜி, நீங்க சொன்னதுனால தான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்க தலைமையில இது நல்லபடியா முடிஞ்சு இந்த லட்சார்ச்சனை பலனோட என் மருமகளும் பேத்தியும் நாளைக்குள்ள வந்துட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது எல்லாமே இப்படிதான் நடக்கணுங்கிறது கடவுளோட கணக்கு. இதுவரைக்கும் நடந்ததும் அப்படிதான், இனிமே நடக்க போறதும் கடவுளோட கணக்குப்படிதான். நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. சந்திரசேகர், இப்படி உட்காருங்க. சரிங்க சாமி. ஐயா, லக்ஷாச்சன பூஜையை ஆரம்பிச்சிடலாங்க ஐயா. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் சுபஹாய நம ஓம் ஏகதந்தாய நம ஓம் கபிஹாய நம ஓம். ஓம் சர்வமங்களமங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரயம்பகே கௌரி தேவி நாராயணி நமோச்சுதே. சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தனசம்பதா சத்ருபுத்தி விநாசனம். ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் கம் கணபதியே நம. ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். டேய், என்னடா கொட்டாய் விட்டு தூங்கிட்டு இருக்க? அண்ணா, உடம்பு முடியல, டயர்டா இருக்கு. இது வரைக்கும் நாம தோத்ததெல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுடா. என்ன ஆனா இனிமே நாம கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். காலையில 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் கண்ணுல விளக்கண்ணைய ஊத்திட்டு தான் இருக்கணும். ஜாக்கிரதையா இருக்கணும்டா. என்ன, அதுக்கப்புறம் நீ 1 வாரம் லீவ் எடுத்துக்கோ. சரிண்ணா. அப்புறம் அந்த கோயிலை சுத்தி நம்ம பசங்க இருக்காங்கல்ல? இருக்காங்கண்ணா, பசங்க அங்க இருக்காங்க, கவலைப்படாதீங்க. அவன் வந்தா கண்டிப்பா பிடிச்சிடலாம். எதுக்கும் நீ அங்க போய் பார்த்துட்டு வாடா. சரிண்ணா. ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் சர்வமங்களமங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரயம்பகே கௌரி தேவி நாராயணி நமோச்சுதே. சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தனசம்பதா சத்ருபுத்தி விநாசனம். ஸ்வாஹா. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் சர்வமங்களமங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரயம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தனசம்பதா சத்ருபுத்தி விநாசனம். ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் கம் கணபதியே நம. ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி. கடவுளே, என் அம்மு எங்க இருந்தாலும் வரணும். இந்த சொத்துக்காக மட்டும் இல்லை, இங்க என் குட்டிமா படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. அவ என் பொண்ணுன்னு தெரிஞ்சும் என்னால சொல்ல முடியாத பாவியா இருக்கேன். இது எல்லாம் சரியாகணும்னா என் அம்மு வரணும். என் மருமகளும் என் பேத்தியும் எங்க கூட வந்து சேரணும். இந்த பூஜையோட பயனா நாளைக்கு காலையில எல்லாம் நல்லபடியா நடக்கணும் தாயே. சாமி, எங்க அம்மா வரணும். எங்க அப்பாவுக்கு இருக்கிற கண்டத்துல இருந்து அவரை காப்பாத்தணும்னா கண்டிப்பா எங்க அம்மா வந்தாதான் முடியும்.
நான் யாருன்னு தெரிஞ்சும் சொல்லிக்க முடியாம எங்க அப்பா தவிக்கிறாரு. எனக்கு எங்க அம்மாவும் வேணும், அப்பாவும் வேணும். அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணும். எங்க அப்பா யாருன்னு இந்த ஊருக்கு நான் சொல்லணும். பாத்தியாடி, எப்படியாவது அவ வந்துடணும்னு இதுங்க என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குங்கன்னு பாத்தியா? விடுமா, என்ன பண்ணாலும் எதுவும் நடக்க போறதில்ல. அதான் தாத்தாவும் பாட்டியும் இருக்காங்கல்ல, எல்லாத்தையும் அவங்க பாத்துப்பாங்க. நீ ஃப்ரீயா விடு. கண்டிப்பா நான் நினைச்சது நடக்கதாமா போகுது. நீ என்னடி நினைச்சிருக்க? தோ இந்த அன்பரசிய பார்த்தாலே எனக்கு பிடிக்கலமா. அவளை போட்டியில ஜெயிச்சு எப்படியாவது கோல்ட் மெடல் வின் பண்ணணுமா. ஏய், நீ தான் வாங்குவ. உடனே இந்த விஷயத்த நம்ம நண்பர்கிட்ட சொல்லணும். இவளை தூக்கிட்டா அடுத்த நிமிஷமே 10 லட்ச ரூபா கன்ஃபார்ம். எப்படி பிரிச்சுக்கிட்டாலும் 5 லட்ச ரூபா நமக்கு தான். ஓ, ஷோ, நல்லது நடக்கும்போது தான் இவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். ஓ, ஒருவேளை சரக்கு அடிச்சுட்டு படுத்துட்டானோ? ஒருவேளை இந்த பொம்பளை காலையில் கிளம்பிட்டா? ஆஹா, எப்படியும் போதை தெளிஞ்சோதுன்னு நமக்கு கால் பண்ணணும். அதுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்ருவோம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நண்பா, அந்த 10 லட்ச ரூபா நமக்கு தான் வரப்போகுது. ஏன்னா அந்த பொம்பளை என் பக்கத்து வீட்டில் தான் மறைஞ்சிருக்கா. நான் ஜன்னல் வழியாக பார்த்துட்டேன். நீ எப்போ வந்தாலும் சரி அவங்க கிட்ட அந்த பொம்பளைய பற்றி சொல்லிட்டு பணத்தை வாங்கிரு. உனக்கு பாதி, எனக்கு பாதி. ஓகேவா? போயிடுச்சு. அவனுக்கு 5, நமக்கு 5. இவன் என்ன நம்ம வீட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்கான்? அப்போ வசந்தாக்க வீட்டு கதவை தட்டினா இப்போ நம்ம வீட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்கான். எவனும் விஷயம் தெரிஞ்சு 10 லட்ச ரூபாய்க்கு பங்குக்கு வந்துட்டானோ? 10 லட்ச ரூபா போயிடுமோ? ஹலோ ஹலோ, யார் யா? எதுக்கு இந்நேரம் என் வீட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்கா? நீங்க பகவதியா? ஆமா, நீ யாரு? ஆக்சுவலா நான் ரிஷியோட கசன் தான். ரிஷி சாரா? என்ன விஷயம் சார்? இல்ல, ஒரு சின்ன ஹெல்ப் தான். இருங்க காட்டுறேன். நீங்க இந்த அம்மாவை பார்த்துருக்கீங்களா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.